நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ஹிந்தி பிரச்சார் வாகினி 3 அதில் வரக்கூடிய பாக் 5 அதாவது ஜீவனி. ஜீவனி அப்படின்னா பயோகிராஃபி அப்படின்னு அர்த்தம், வாழ்க்கை வரலாறு. அதில் பண்டித் ஜவஹர்லால் நெஹ்ரு அவரை பற்றி நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், கவனிச்சிட்டு வாங்க. சாரான்ஸ். பண்டித் ஜவஹர்லால் நெஹ்ரு ஹமாரே தேஸ்கே நம்முடைய தேசத்துடைய பூத்பூர்வ அதாவது முந்தைய, இங்கிலீஷ்னா ஃபார்மர், பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். சுதந்திர பாரத்கே சுதந்திர இந்தியாவின் பிரதான் மந்திரி, முதல் ஃபஸ்ட்டு, பிரதம்னா ஃபஸ்ட்டு, பிரதான் மந்திரினா பிரதம மந்திரியாகவும், வேஹி அவர்தான், பிரதம மந்திரியும் அவர்தான். நவ் பாரத்கே புதிய இந்தியாவை தீர்மானிப்பதில் நெஹ்ருஜியுடைய மகத்துவபூர்ண ஒத்துழைப்பு இருக்கிறது. நெஹ்ருஜி கா ஜன்ம், நெஹ்ருஜியுடைய பிறப்பு 14 நவம்பர் 1889 அதாவது நவம்பர் 14ஆம் தேதி 1889 இலாஹாபாத் மேம் ஹுவாத்தா, இலாஹாபாத்தில் பிறந்தார். உன்கே பிதா அவருடைய அப்பா பண்டித் மோதிலால் நெஹ்ரு அவர் மற்றும் மாதா அம்மா ஸ்வரூபராணி அம்மா ஸ்வரூபராணி. பாலக் நெஹ்ரு குழந்தை நெஹ்ருவுடைய பிராரம்பிக் ஷிக்ஷா ஆரம்ப கல்வி, பிரைமரி எஜுகேஷன் கர் மே ஹி ஹுயி வீட்டிலேயே நிகழ்ந்தது. விஞ்ஞான் கே பிரதி விஞ்ஞானத்தின் மீது வே படே அவர் மிகவும் தில்சஸ்ப் ஆர்வம் கொண்டிருந்தார். பிதாஜி கே முன்சி அப்பாவுடைய எழுத்தர், முபாரக் அலி கே காரன் முபாரக் அலியின் காரணத்தால், உண்மை அவரிடத்தில் தேஸ்கி ஆசாதி கி தேசத்தில் சுதந்திரமான அந்த எண்ணம், ஆசாதி கி பாவனா சுதந்திர எண்ணம், ஜாக்ரத் ஹுயி விழித்து எழுந்தது. உன்கி உச்ச சிக்ஷா அவருடைய உயர்கல்வி இங்கிலாந்து மே ஹுயி இங்கிலாந்தில் நிகழ்ந்தது. சன் ஆண்டு 1912 மேம் அதாவது 1912 நெஹ்ருஜி பாரத் லௌட்டே பாரதத்திற்கு திரும்பி வந்தார். அவர் மேலும் வக்காலத் கர்னே லகே வக்கீல் தொழிலை செய்ய தொடங்கினார். உஷி வர்ஷ் அதே வருடம் வே அவர் காங்கிரஸ் கே சாத் காங்கிரசுடன் ஜுட் கயேன இணைந்து விட்டார். சன் 1919 மேம் 1919 தக்ஷின் தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்திஜி காந்திஜி பாரதத்திற்கு வந்தார். நெஹ்ருஜி காந்திஜியுடன் முலாகாத் கி காந்திஜியை சந்தித்தார். அவர் மற்றும் உன்கே அனுயாயி அவரை அனுயாயின ஃபாலோவர்ஸ் பின்பற்றுபவர், அவர் மற்றும் சஹ்யோகினா கோஆப்ரேட் பண்ணுறவர், அதாவது அவருடன் பணியாற்றுபவராக ஆகிவிட்டார். பிரதம் விஸ்வ யுத்தகே முதல் விஸ்வ யுத்த உலக போர் சமயத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ரவுலட் ஆக்ட் பாஸ் கியா, அந்த ரவுலட் சட்டத்தை பாஸ் செய்தது. பாரத் கி ராஷ்ட்ரிய பாவனா பாரத்துடைய அந்த தேசிய எண்ணங்களை தமன் அடக்குதல், இஸ்கா உத்தேசியதா இவருடைய நோக்கமாக இருந்தது. உத்தேசன நோக்கம். காந்திஜியுடைய நேத்ருத்துவமேம் தலைமையில் இஸ்கா படா இதற்கு மிகப்பெரிய விரோத் ஹுவா எதிர்ப்பு எழுந்தது. நெஹ்ருஜி இஸ்மேம் இதில் சக்ரிய பாக் லியா இந்த செயலில் பங்கெடுத்து கொண்டார். அசஹ்யோக் ஆந்தோலன் கே
அசஹயோக் ஆந்தோலன்னா ஒத்துழையாமை இயக்கம். அந்த போராட்ட சமயத்தில் உன்னோனே அவர் வக்காலத் சோடுகர் வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு அப்புனா பூரா சமை அப்புனா தன்னுடைய பூரான முழு சமைன நேரம் சுதந்திரத்தா சங்கிராம் கோ சுதந்திர போராட்டத்தில் சமர்ப்பித் கர்தியா ஒப்படைத்து விட்டார், முன்வைத்து விட்டார். ஃபுல் டைம் அதுலேயே தன்னுடைய நேரத்தில் சமர்ப்பித்தல். பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ஜப் எப்பொழுது பாரத் ஆயே பாரதத்திற்கு வந்தாரோ தப் அப்பொழுது உன்கே ஆகமன் கா விரோத் அவருடைய ஆகமன்ன வருகைக்கு விரோதுனா ஆப்போசிட் பண்ணுறது, எதிர்ப்பு தெரிவித்து விரோத கர்ணேக்கே அப்ராதமே அவர் எதிர்க்க செய்த குற்றத்தில் அபராதன குற்றம் சர்க்கார்னே அரசாங்கம் நேருஜியை கைது செய்தது. சுதந்திர சங்கிராம் கே சில்சிலே மேம் சுதந்திர போராட்டத்தின் தொடர்ச்சியில் சில்சிலன தொடர்ச்சியில் பண்டித் ஜி 8 பார் 8 முறை கைது செய்யப்பட்டார். சன் 1947 மே 1947 ஆண்டில் பாரதம் ஆசாத் ஹுவா சுதந்திரம் அடைந்தது. தேசத்துடைய ஆர்த்திக் அவுர் ராஜநைத்திக் ஆர்த்திக்னா பொருளாதார மற்றும் ராஜநைத்திக்னா அரசியல் தசா நிலைமை தயனீயத்தி ஆதரவற்று இருந்தது. இஸ்திதிமே இந்த நிலையில் நவ் பாரத்கோ புதிய இந்தியாவை சங்கட்டித்து ஒன்று திரட்டுதல் அப்படின்னா திரட்டி ஒன்று சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். சங்கட்டித் அப்படின்னா திரட்டி ஒன்று சேர்த்தார். பாரத்கோ சங்கட்டித் அவர் மஜ்பூத் கர்னேகா மஜ்பூத்னா உறுதியானதாக செய்வதற்கான பார்னா பொறுப்பு பண்டித் ஜி கோ சௌம்பா கயா பண்டித் ஜிக்கு கொடுக்கப்பட்டது. வே தேஷ்கே அவர் தேசத்துடைய பிரதான் மந்திரி பனாயே கயே முதல் பிரைம் மினிஸ்டராக பனாயே கயே உண்டாக்கப்பட்டார். வே தேஸ்கி அவர் தேசத்துடைய உன்னத்தி கேலியே முன்னேற்றத்திற்காக உன்னத்தினா முன்னேற்றம் உத்தியோக் தொழில் அவுர் மற்றும் கிருஷிக்கு அப்படின்னா விவசாயத்திற்கு மகத்துவபூர்ண மான்தேத்தே விவசாயத்தை மிகச்சிறந்ததாக ஏற்றுக்கொண்டு இருந்தார். மான்னா அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இஸ்லியே ஆகையால் இன் தோனோ க்ஷேத்ரோं के विकास के लिए इसलिए ஆகையால் இன்ன இந்த தோனோங்னா இரண்டு க்ஷேத்ரோं के துறையுடைய விகாஷ் கேலியே வளர்ச்சிக்காக வைஜ்ஞானிக் அனுசந்தான் வைஜ்ஞானிக்னா விஞ்ஞான அனுசந்தான் ஆராய்ச்சிக்கு படாவா தேத்தே தே உற்சாகம் கொடுத்தார், ஊக்கம் கொடுத்தார். உன்னோங்னே அவர் விஸ்வ மஞ்ச் பர் உலக மேடையில் சாந்தி அமைதி ஸ்தாபித் கர்னே கேலியே நிலைநாட்டுவதற்காக பஞ்சசீல் சித்தாந்தோங்கி பஞ்சசீல கொள்கைகளை கோஷ்னா கி முழக்கமிட்டார், அறிவித்தார். கோஷ்னானா அறிவிக்கிறதுன்னு அர்த்தம். பிரதான் மந்திரிக்கே பிரதம மந்திரி பத்து பர் பதவியில் ரஹ்தே ஹுயே இருந்து கொண்டே சன்ன ஆண்டு 1964 तक 1964 வரை உன்னோனே அவர் தேசத்திற்கு ஜோ சேவா கி எந்த சேவை செய்தாரோ வஹ் அது அவிஸ்மர்ணீய ரஹேகி அதாவது மறக்க முடியாததாக இருக்கும். பண்டித் நெஹ்ருஜி படே நிர்பீக் வியக்தி நிர்பீக்னா பயமற்ற வியக்தினா மனிதராக இருந்தார். ஸ்பஷ்டவாதித்தான ஒளிவு மறைவு இன்று பேசக்கூடியது உன்கே விசேஷ்தாத்தி அவருடைய ஸ்பெஷாலிட்டியாக இருந்தது. வே அவர் ஹர் ஒவ்வொரு க்ஷேத்திரமே துறையில் பிரகதிசீல் முற்போக்கான விசார்தாரா
சிந்தனைக்கு சமர்த்தன் கர்த்தே தே ஆதரவு தெரிவித்து இருந்தார். விஸ்வ சாந்தி பர் உலக அமைதியில் படா ஜோர் தேத்தே தே மிகப்பெரிய ஜோர்னா பலம் கொடுத்து இருந்தார். படே ஞானி புருஷதே மிகப்பெரிய நல்ல திறமையுள்ள நல்ல அறிவுள்ள மனிதராக இருந்தார். வே பகுஞ்சே ஹுயே வித்வான் அவர் மிகச்சிறந்த வித்வான் மற்றும் சஃபல் வெற்றிகரமான லெக்கக் பி தே எழுத்தாளராகவும் இருந்தார். பாரத மக்கள் நெஹ்ருஜியை உன்கி விசார்தாராவோங்கோ அவருடைய முற்போக்கு சிந்தனை உன்கி சேவாவோங்கோ அவருடைய சேவைகளை ஹமேஷா கேலியே எப்பொழுதும் யாத் ரக்கேங்கே நினைவு வைத்திருப்பார்கள். அடுத்த பாடம் தொடர்.